இந்த வீடியோ பாருங்க. நடிப்பு அரக்கன் செந்தில் பாலாஜினா உண்மையான நடிப்பு அரக்கன். சம்பவம் நடந்தவொடனே 10 நிமிஷத்தில் மக்களுக்காக போய் நின்னார். கோடி கணக்கில் ஊழல் பண்ணிட்டு வெள்ளையும் சொல்லையும் போட்டு மேற்கு மண்ட பொறுப்பாளர். அதே மாதிரி தேர்தல் வியூக சக்கரவர்த்தி நீங்கள் வெள்ளையும் சொல்லையும் போடாதுண்ணா. ஏன்னா ஊழல் பண்ணிட்டு பூரா கம்பி தரமாக எண்ணி பார்த்துட்டு ஜெயிலில் போய் உட்காந்துட்டு வெளியில் வந்து வெள்ளையும் சொல்லையும் போனால் அதை அப்படி பாரு. அப்படி ஒரு நடிப்பு அரக்கம் பாரு. செந்தில் பாலாஜினா பொறுப்புலையே இல்லைன்னா நீ எவ்வளோ கோடி ஊழல் பண்ணிட்டு இருக்கிற டாஸ்மார்க்கில் எல்லா நியூஸையும் நான் கறந்துட்டேன். சும்மா வந்து படம் காட்டாத. அதாவது கரூர் மக்களுக்காகவே வாழ்ந்தார் இவர். கரூர் மக்களுக்கு குடும்பத்துக்கு பூரா கோடி அடிச்சுட்டு இருக்கிறாரு. கரூர் மக்கள் அந்த சட்டம் கூட கரை இருக்காது. அவ்வளோ கம்பீரமாக வந்து பணத்தை போடுவார். அதாவது இவர் வந்து அந்த கட்சியில் இருக்கிறப்போ அதாவது குற்றவாளி, இந்த கட்சியில் இருக்கிறப்போ நிரபராதி, செயல் வீரர். இவர் செயல் வீரர். காமெடி விடாதீங்க. கார்ட்டூன் பொம்மை மாதிரி இருக்கிறார் இவர் செயல் வீரர் செந்தில் பாலாஜினா. ஏன்னா தமாஸ் பண்ணுறீங்க. எங்கள் அண்ணனை தூக்கிட்டு போய் டெல்லியில் வச்சிருக்கிறீங்க பாரு. எவ்வளோ சாதுரியமாக எதுவுமே தெரியாமல் ப்ரெஸ் மீட் உட்கார வச்சு அதாவது இப்படி யாருன்னா உனக்கு அதிகாரம் கொடுத்தா? நீ எந்த பதவியிலுமே இல்லையே. உனக்கெல்லாம் யார் இந்த அதிகாரம் கொடுத்தா? நீ வா களத்துக்கு வா. நான் என்ன சொல்கிறேன்னா, அடித்த பணம் போதுண்ணா. கோடி அடிச்சிட்டேன். நான் என்ன சொல்கிறேன்னா, கரூர்லேயே ஏதோ ஓரமாக ஒரு சின்ன பொட்டி கடை மாதிரி போட்டு ஏதோ வெத்தலைவாக்கு ஏதோ பீடி சிரண்டு வந்துட்டு புடச்சிக்கலாம். எதுக்கு நான் ஊரையா மாற்றிட்டு வெள்ளையும் சொல்லையும் போட்டு மேற்கு மண்டல பொறுப்பாரு. நீ வா, நீ காலத்துக்கு வா. நீ பட்டுவாடா பண்ணுவில்ல, லைவ் வீடியோ ஒவ்வொரு ஏரியாவுக்கும் தாவேக்கா தொண்டை நான் பண்ணுவேன். பார்க்கலாம். சிந்தித்து வாக்களிப்பேர் மக்கள் பேராதரவில் தாவேக்கா.